ஸோ வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். என்ன பேச போறோம் என்ன செய்யறோம் தெரியாது, ஆனா வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். கேமரா எடுத்தாலே வந்துருவா அந்த தீவு. எதுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கா அப்படின்னு நினைச்சதான். அந்த கண்டென்ட்ல 5 பிசாக்கு தேராதுங்க. இன்னைக்கு நம்ம மார்ச் 19th எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்? ஹாப்பி உகாதி, தெலுங்கு வருஷ பிறப்பு, இனிய தெலுங்கு வருஷ பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, ஹாப்பி உகாதி. இல்ல பேசுற அப்படின்னா நீ பேசணும், நம்ம பேச விட்டுட்டு பின்னாடி இந்த வடிவேல விட்டு அடிக்கிற வேலைலாம் இருக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு எதுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு 3 தெரிஞ்சா நாளையிலேருந்து தெரிய மாட்டேங்குது. நைட் ஓகே ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். அவன் ரொட்டேட். நீங்க கையில பிடிக்கல நல்லா இருக்குமா? வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறா கைஸ். ஓகே, எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னையிலேருந்து இங்கே வந்து ஈத், அதாவது ரம்ஜானோட லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் டே 1. பட் ஆனால் எங்கள் சோகம் என்னென்னா, எங்கள் இன்டர்சிட்டி திரும்பவும் பழையபடி அதோட நிலைமைக்கு திரும்பிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேவும். ஸோ 4 நாள் நல்லா வச்சுக்கங்கடாங்கிற மாதிரி ஃப்ரீ பார்க்கிங் கொடுத்துட்டாங்களா. நான் என்ன பிளான் பண்ணிருந்தேன்னா, சரி ஆல்ரெடி குண்டு மலை புளிக்கிறது அப்படிங்கிறதுனால பொறுமையாக ரெடியாகி போவோம், சாயங்காலமாக அலாரம் வரலன்னா போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லி பிளானில் இருந்துச்சு. ஸோ அந்த பிளான் படியே அலாரம் எதுவும் வரல. வெளியே வந்து பார்க்குறேன், நான் அதான் இவள்கிட்ட சொல்கிறேன், அது எப்படி தானோ எனக்கு தெரிலங்க. இவன் ஒரு பிளான் போடுவேன், நம்ம 4 நாள் லீவு எங்கேயாவது நம்ம போகணும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லிடுச்சுனான். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃப்ரீ பார்க்கிங்னு சொல்லிட்டாங்க. உடனே இப்போ எடுத்தா பார்க்கிங் போட முடியாது, காலையில் வேற. நான் தான் சொன்னேன் 5 பார்க்கிங். நான் போய் பார்க்குறேன் 5 பார்க்கிங் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வெளியே போவோம். பட் ஆனால் சோகம் என்னன்னா, 5 பார்க்கிங்கை விட்டு ஒரு பார்க்கிங் கூட ஃப்ரீ இல்லை. ஆக மொத்தம் ஆல்ரெடி எல்லாம் பயந்துன்னு வீட்டில் தான் இருக்கும். ஸோ யாருமே பார்க்கிங் விட்டு வண்டி எடுக்க போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ட்ராசிட்டியில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே அந்த ஃபீலிங்ஸ் புரியும். ஆனால் இவங்க எல்லாம் எங்கே இருந்தாங்கன்னே தெரில பாரு. இவ்வளோ நாள் இந்த ஏரியா அப்படியே ஃப்ரீயாக இருந்துச்சு, இன்னைக்கு பாரு எவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு. வந்துட்டா மாப்பிள்ள இன்ட்ராசிட்டிக்கு அந்த மாதிரி வந்து விட்டாங்க. அது தெரியலங்க, உண்மையிலேயே சொல்ல போனா இவன் வந்து எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டான். இப்படி பங்கமா பேசாது, தெரியும் உங்களுக்கே தெரியல. டிடி அட்ராசிட்டிஸ் எடுத்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் vlog ஃப்ளமிங்கோ பீச் போனோமே, ஃப்ளமிங்கோ, முஸ்ரிஃப் பார்க், அது ஓட்டம். உடனே குண்டு பெஞ்சிச்சு. அது இது உலகத்துக்கே பிடிக்கல, துபாய் உலகத்துக்கு. அடுத்த வாரம் துபாய் மக்களே உங்களுக்காக காத்திருக்குது மழை பெய்ய போகுது. இன்னைக்குதான் வந்து சொன்னாங்க அலர்ட்லாம். அது சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் பார்க்குறேன், சண்டேல இருந்து சரியான மழை இருக்கு, நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும். சேஃபா இருங்க. இல்ல அதெல்லாம் பொறுமையா சொல்லுவோம். இப்பவே எதுக்கு, இப்பதானே இப்பதான் நீ மிசைல் தாக்குதலுக்கு இப்பதான் சேஃபா இருக்குன்னு என்ன வருதுன்னா 2024 எப்படி மழை பெஞ்சிச்சோ அதே மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. பட் பயப்பட வேணாம், வந்தாதான் தெரியும். ஏன்னா அதுக்கே நம்ம ப்ரிப்பேரா இல்லை. பட் ஆனால் அந்த மழைக்கு அப்புறம் இங்க வந்து நிறையவே ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். பார்ப்போம் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இது இந்த மழையில தெரியும். எப்படியோ மழை பெஞ்சாலும் நம்ம ஊர் மாதிரி சன் நியூஸ்ல லீவ் தருவாங்களா, அது மாதிரி லீவ் தர மாட்டாங்க. லீவ் தந்தாலும் எனக்கு கவலை இல்லை, பிகாஸ் ஐ அம் அன்எம்ப்ளாய்ட். டுமாரோ மண்டே அந்த மாதிரி, பிகாஸ் ஐ எம் எம்ப்ளாய். ஆனால் எம்ப்ளாய் இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டம். பேசாம ஸ்கூலே படிச்சிருக்கலாம். இப்போ நாங்கள் பார்க்குறோம் அந்த சின்ன பிள்ளைங்கலாம் இங்கே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தானே, அந்த இஷ்யூஸ்னால ஆன்லைன் கிளாஸஸ் தான். இப்போ பாருங்க, அடுத்து மழை பெஞ்சா திரும்ப ஸ்கூல் திறக்க மாட்டாங்க. இதே நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தா லீவ் விட மாட்டாங்க, யூனிஃபார்ம்லாம் போட்டு வச்சுட்டு சன் நியூஸ் போட்டு பார்த்துட்டு இருப்போம். அப்போதான் நம்ம படிக்கும்போது அந்த ராதாகிருஷ்ணனா அவர் வந்து சொல்லுவார், திருச்சி வர்றதுக்கு முன்னாடி இதுவரை திண்டுக்கல் வரைக்கும் வந்துருவாங்க, திருச்சி சொல்ல மாட்டாங்க சொல்லுவாரு. ஆனா மழையே பெய்யாது, லீவும் விட்டுருவாங்க, ஜாலியா இருக்கும். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது 10th போனோம். எப்பவுமே கஷ்டப்பட்டு முன்னேறி பழக்கமே கிடையாது. ஸ்கூல் படிக்கும் போது ஜாலியா லீவ் வெட்டுன்னு வீட்டுல உட்காரணும், இப்பயும் ஜாலியா வீட்டுல உட்காந்து. எனக்கு புரியல ஐடியா இல்லைன்ட்டு. ஓகே, ஸோ அதுதான் நாங்கள் வந்து சொல்லலான்னு வந்தோம். அதே மாதிரி இப்போ தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. நீ அந்த சின்ன பசங்க வீடியோ போடுவாங்க தெரியுமா, பேசுறான் பேசு, நீ எங்க பேச விடுற, நீ மட்டும் தான் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து ஏதோ புது ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று உள்ள ரெடி ஆகிட்டு இருக்குது, நாங்கள் அப்புறமா வந்து காட்டுறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்தது அதே சப்பாத்தி தக்காளி முட்டை கறி, அதே பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க.
பிசாசு. அங்க கட் பண்ணி இங்க வந்தா திவ்ஸ் கிச்சன் வந்துட்டோம். வேற எங்க போவ நீ? இருக்கிறதே 3 ஏரியா தான் இவளுக்கு. ஒன்று பெட்ரூம், பெட்ரூம் இல்லை லிவிங் ரூம். லிவிங் ரூமில் மிக்ஸ்டாக கொஞ்சம் ஏரியா. அதுக்கப்புறம் அங்கிட்டு போனால் பால்கனி, இங்கிட்டு வந்தால் கிச்சன். இதுக்குள்ளே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. நானே இப்போ தான் அவளை அழகாக வெளியே கூட்டிகிட்டு போய் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தேன். ஆண்டவனுக்கும் பொறுக்கல. அது வந்து நம்ம பிரச்சனை கிடையாது. மேல இருந்து மழை பொழிஞ்சா பரவாயில்ல, குண்டு பொழிஞ்சா எப்படி வெளியே போறது? வேண்டிட்டே இருப்போம் போல. ஐயோ 2 வாட்டி 2 நாள் கூட்டிட்டு போயிட்டேன், 1 வாரம் கூட்டிட்டு போயிட்டேன், ஏதாவது ஒண்ணு வந்துடக்கூடாதா? ஏங்க வண்டி வாங்கி 1 மாசம் கூட அவ்வளவு, அதுக்குள்ளேயே 3500 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வண்டி வாங்க பைத்திய மாதிரி சிரிக்கிற வேலை மட்டும். வண்டி வாங்கின அடுத்த போட்ட vlog அடுத்த நாள் வந்து குண்டு பறி போய்கிறது. ஆக மொத்தம் முன்னாடிலாம் நாங்க ஏதாவது ஒரு நல்லது போட்டா அது எங்களுக்கு போட்டு தான் பாதிப்பா இருக்கும். இப்ப என்னடானா நான் கார் வாங்கினதே போட்ட உடனே உலகமே பாதிப்பு அடைஞ்சிருச்சு. கார் வாங்கிட்டேன் எப்படி நடந்தது அப்படின்னு இந்த யூனிவர்ஸ்க்கு கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. அதனால விஷ் பண்றவங்களும் நல்லது நினைக்கிறவங்களும் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை என்னடி ஆனா கூட கையை எடுத்து வைக்கிறாங்க, ஏதோ சாமி கும்பிடுறோம்லாட்டம். உடனே இங்க சமைச்சிட்டு இருக்காங்க தினேஷ், ஹஸ்பண்ட வேலை செய்ய வர்றீங்களே அப்படின்னு பெரியவர்கள் யாரும் அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நீ வெளியே கூட்டிட்டு போல, சமாளிக்கணும் பொண்டாட்டியா அப்படின்னா வேற வழியே கிடையாது, சமைச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து புருஷர்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு 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 அது பேர் என்னடி, ஒரு இந்த மேல சுத்திட்டு இருக்கு ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்னு. இந்த இந்த கோர்ட்ல எல்லாம் அந்த வக்கீல் புக்கு ஒன்று சொல்லுவாங்களே, ஆர்டர் ஆர்டர். ஐயா ஆர்டர் வந்து ஜட்ஜ் சொல்லுவாங்க, பைத்தியக்காரி. இந்த புக்ல நீங்க அரசியல் சாசனம், அரசியல் சாசனம் மாதிரி இது வந்து வாழ்க்கை சாசனத்துல எழுதியிருக்காங்க. கணவர்களின் வாழ்க்கை சாசனத்துல ஒன்னு லீவ்னா வெளியே கூட்டிட்டு போ, இல்லைன்னா அவளை சமாளிக்கிறதுக்கு சாப்பாடு செஞ்சுத்தா, உன்னால செய்ய முடியலையா வாங்கித்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்பதான் சப்பாத்தி மாவு சுட சுட பசஞ்சு வச்சிருக்கிறேன். ஸோ அதையும் அடிக்க ஓடிட்டு நான் வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ள இருக்கேன். ஏன்னா இவ செஞ்ச சப்பாத்தி எத்தனை வாட்டி என்னோட வராது மினி விளாக்ல பாத்துருப்பீங்க. நான் தான் சப்பாத்தி பண்ணி அதெல்லாம் மினி விளாக்ல பார்த்துருக்கீங்க. சாப்பிட்டது கிடையாது, சாப்பிட்டது நானு. உண்மை கொஞ்சம் கொஞ்சம் உண்மை பேசினாதான் யூனிக்காக இருக்கும். இல்லை நீ பொய்யே சொன்னீங்கன்னா அவங்களே நினச்சிருவாங்க, என்ன இவ எல்லாமே அவ நல்லா செய்வா அப்படின்னு நினச்சிருவாங்க. என்ன செய்யறோம், தக்காளி காசு விற்கிறதுனால நாங்க வந்து தக்காளி இது பண்ணலாம். தக்காளி நாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாங்கினோம், நிறைய வாங்கிட்டா. வந்து பேனிக் பர்ச்சேஸ் மாதிரி பண்ணி நிறைய வாங்கிட்டா. இப்போ என்னன்னா தக்காளி கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போக ஆரம்பிக்கல. அது வந்து வயசான தோற்றம் வந்துச்சு. அதுதான் தோல் சுருங்கி ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறதுனால தோல் சுருங்கி கெட்டு போச்சுன்னா வேற, தோல் சுருங்கி இருக்கிறதுனா வேற. சரி அப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த இது என்னடி இது முட்டை தக்காளி வெங்காயம் கிரேவி பண்ணோம்னா அந்த தக்காளி கொஞ்சம் செல்லுபடி ஆகுங்கிறதுக்காக இன்னைக்கு இதை வச்சிருக்கா சப்பாத்திக்கு. இதை வச்சுட்டு அப்புறமா நைட்டு வாக்கிங் போகும்போது அது அப்படியே நம்ம தக்காளி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. என்ன சொல்றீங்க? இப்பெல்லாம் தக்காளி வாங்குறதும் தங்கம் வாங்குறதும் ஒரே மாதிரி இருக்குடி. தங்கம் தான் வாங்கி தர மாட்டாங்க. தயவு செஞ்சு வேற எந்த காரணத்துக்காக இந்த வாரம் நிறுத்துறீங்களோ இல்லையோ, தக்காளி ரேட்டும் பெட்ரோல் ரேட்டும் கேஸ் ரேட்டும் குறையிறதுக்காக தயவு செஞ்சு இந்த வாரம் நிறுத்துங்க. முடியல. நமக்கு நம்ம அப்பப்போ சவுண்ட் மட்டும் கேட்குங்க, அலாரம் வரும். அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துல தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். நான் பாட்டி இங்க குக்கிங் பண்ணி ஒரே ஆளு பட் ஆனா நம்ம சிரிக்கிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க வந்து ரொம்பவே அவங்க தேங்க்ஸ் ஃபார் கோஆபரேஷன்றாங்க. இவங்க நம்ம தான் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ அந்த மாதிரி இது சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு பயந்து அப்படி நடுங்கி இருக்கிற அளவுக்கு அப்படிலாம் வரல. அது எப்படியோ நம்ம இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், இப்போ உட்காந்து டிவி பார்க்கறோம், vlog எடுக்கிறோம், அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் இவங்களதான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்றது, அதுக்கப்புறம் மறந்துட்டா. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். என்னடி வீட்டே புகையாக்கி வச்சிருக்க என்ன? ஓ 2 கலக்கறியே. இப்படி எல்லாம் பண்ண மாதிரிதான் நம்ம அம்மா ஞாபகம் வர. நம்ம அம்மா வந்து பண்ணிட்டு வாட் அ பவர், சூப்பர் பவர் வந்துருக்கு உனக்கு. ஆனா கரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கரிச்சிட்டுலாம் இல்லம்மா, இல்லடா நல்லா தான் சமைக்கிறேன். என்ன குழம்பு இதுக்கு சப்பாத்திக்கு? அதை பத்தி பேசவே இல்லை நீ. முட்டை கிரேவி ஏன் இங்க சிங்க் பக்கத்துல இருக்கு அப்படின்னு ஹைஜீனிக் அப்படின்னு நினைக்காதீங்க. சரி அதை விட ஹைஜீனிக் இது என்ன முட்டை செஞ்சிருக்க, உடம்புல ரேஷஸா வருது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நான்வெஜ்ஜே திங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு லாஜிக் பேசிட்டு இருந்தேன். முட்டை தான் வெஜிடேரியன் ஆக்கிட்டாங்களே.
பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கு. முட்டை எப்படி வெஜிடேரியன்ல வரும்? ஆமாங்க, கோழியா ஆனாதான் அது வந்து நான்வெஜ், அது வந்து நான்வெஜ்ஜா எடுத்துப்பாங்க. இது முட்டைக்குள்ளேயே நம்ம கொலை பண்ணிட்டோம்னு வைங்களேன். கொலை பண்ணி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரி. முட்டையில இருந்து தானே கோழி வந்துச்சு. அப்ப நீ முட்டையா இருக்கும் போது கொண்டாலும் அது நான்வெஜ் தானே. அது எப்படி நான்வெஜ்? இது என்னால ஒத்துக்கவே முடியாது. யாராவது கிளியர் பண்ணி விட்டு போங்க கமெண்ட்ல. முட்டை நான்வெஜ் தான். அது இந்திய குடிமக்களாகி எல்லாருக்குமே ஒரு டவுட் தான். என்னங்க, ஏன் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வெஜ்ஜுன்னு சொல்லி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? நான் ஒண்ணு சொன்னா ஆமா பாப்பா அப்படின்னு ஒரு ராஷஸை பத்தி சொல்லவே இல்லையே. அது ஏங்க கேக்குறீங்க? ஒரே நாளில் சிக்கனும் பிராணையும் மாறி மாறி வேட்டையாடிய காரணத்தால் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லியிருப்பேன். அதை கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. பட் அது முன்னாடில இருந்தே என்னன்னு தெரியல. இப்போ ஒரு 3 வாரமா எனக்கு வந்து அந்த மாதிரியா ரேஷஸ் இடிச்சுட்டு சரை படங்கு வேற ஒன்று அப்படி இருந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க போய் பார்த்தா அவங்க வந்து சொன்னாங்க இப்படி ஃபுல்லா அவங்க பிளட்ல இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. ABCD EFGH எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இந்த பாடியை எதுக்கு என்கிட்ட கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆயின்மெண்ட்டும் சோப்பும் தந்தாங்க. ஒரு வாரம் அப்படிதான் இருந்தது. நான் நினைச்சேன் சரி நீ அவங்க கிட்ட கேட்டேன் நான் சிக்கன்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க. நான் அடிக்கோடு கொஞ்சம் கொஞ்சமா 1 கிலோ வாங்கி ஒரே ஆளா சாப்பிட சொல்ல. திரும்பவும் வாய் டேஸ்ட் வந்து போன வார ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்கினா கரெக்டா? ஆமா, அயல மீன் வாங்கி சாப்பிட்டா திரும்பவும் வேலை கட்டி. அது மீனா இல்ல காலிஃப்ளவர் சாப்பிட்டு மீன் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலிஃப்ளவர் செஞ்சு சாப்பிட்டேன். காலிஃப்ளவர் சரி 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 சொல்லு சொல்லு. காலிஃப்ளவர் இங்கிலீஷ்ல சரி டென்ஷன் ஆகாதா? தமிழ்ல காலிஃப்ளவர் போல சொல்லு. காலிஃப்ளவர் சாப்பிட்டாங்க. அதுவா அப்படின்னு தெரியல. கத்திரிக்காவை எடுக்கல. இப்போ நான் சிக்கனும் சாப்பிடல. சிக்கன் பிரான் மீன் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப நாளைக்கு ரம்ஜான் அதுமா இது கிடையாதா பிரியாணி? திவு ஸ்பெஷல் பிரியாணி கிடையாதா? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இது ரெசிபி உங்களுக்கு வரும். என்ன வரும் சொல்லிருடி. சஸ்பென்ஸ்ல சாவடிக்காதடி. சஸ்பென்ஸ்லயே இருங்க. என்னவா இருக்கும் இதாதான் இருக்கா அப்படின்னு நினைச்சு கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. ரேஷஸ்க்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது வாயை அடக்கவும் அவ்வளவுதான். அதனால நான் இப்ப வந்து வேப்பலையை அரைச்சு தேய்ச்சிட்டு இருக்கேன் என் உடம்புலாம். ஒரே வாடை. அதனால முட்டைய சாப்பிடுறேன். ஓகே எனிவே ஓகே ஹாப்பி அட்வான்ஸ் ஈத் முபாரக் ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்வு. ஓகே பாய். நாளைக்கு ரெசிபியோட சந்திக்கலாம். மண்டபத்திரம் கைஸ். காத்திருங்கள்.